காட்டுக்கழுதைகள். காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் தெரியவிட்டவர் யார்? அந்த காட்டுக்கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? அதற்கு நான் வனாந்திரத்தை வீடாகவும் உவர் நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்தேன். அது பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடித் திரியும். பரிசுத்த வேதாகமத்தில் காட்டுக்கழுதையை பற்றி பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றை பழக்க முடியாது. அவை தன்னிச்சையாக வளரும். காட்டுக்கழுதையால் மனுஷருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. காட்டுக்கழுதை பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் பண்ணி ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடித்து சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடித் திரியும். தேவனே காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டவர். அவரே அதன் கட்டுகளை அவிழ்த்தவர். தேவன் காட்டுக்கழுதையை தன்னிச்சையாய் திரிய விட்டதினால் அவரே அதற்கு வாசஸ்தலத்தையும் கொடுத்திருக்கிறார். தேவன் காட்டுக்கழுதைக்கு வனாந்திரத்தை வீடாகவும் ஒவ்வொரு நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்திருக்கிறார். காட்டுக்கழுதை எந்த வேலையும் செய்யாது. அது எப்போதும் தன்னிச்சையாய் சுற்றித் திரியும். தனக்கு சுதந்திரம் இருப்பதாக காட்டுக்கழுதை நினைத்துக் கொள்கிறது. அதன் சுதந்திரத்தினால் யாருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனுபுத்திரரில் ஒரு சிலர் சுதந்திரத்தை விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை தப்பிதமாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு வேலையும் செய்யாமல் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எதேச்சையாய் சுற்றித் திரிகிறார்கள். எதேச்சையாய் சுற்றித் திரிவதை விட நம்மை கட்டுப்படுத்தி பிரயோஜனமுள்ள வேலைகளை பார்ப்பது நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. ஒன்றும் செய்யாமல் சும்மா சுற்றித் திரிவதை விட ஏதாவது ஒரு வேலை செய்வதுதான் நமக்கு நல்லது. காட்டுக்கழுதை ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வனாந்திரத்திலும் ஒவ்வொரு நிலத்திலும் சுற்றி அலைகிறது. தேவனோ காட்டுக்கழுதைக்கும் வீடுகளை கொடுக்கிறார். அவை பல இடங்களில் தன்னிச்சையாய் சுற்றி அலைந்தாலும் அவற்றிற்கும் தங்குவதற்கு வீடும் வாசஸ்தலமும் வேண்டும். தேவன் காட்டுக்கழுதைக்கு வனாந்திரத்தை வீடாகவும் ஒவ்வொரு நிலத்தை வாசஸ்தலமாகவும் கொடுத்திருக்கிறார். காட்டுக்கழுதையை பழக்கினால் அது நாட்டுக்கழுதை ஆகும். அது மனுஷருக்கு பிரயோஜனமுள்ள வேலைகளை கொடுக்கும். கழுதையின் சொந்தக்காரர் அதற்கு போஜனமும் இருப்பிடமும் கொடுப்பார். காட்டுக்கழுதைக்கோ மனுஷருடைய உதவி கிடைக்காது. தேவனோ அதன் மீதும் இரக்கம் காண்பித்து அதை பராமரிக்கிறார். காட்டுக்கழுதைக்கு எஜமான் யாரும் இல்லை. அதனால் அது யாருக்கும் அடங்காமல் தன்னிச்சையாய் திரியும். பட்டணத்தில் திரளான ஜனங்கள் இருப்பார்கள். அங்கு ஜனத்தின் இரைச்சல் அதிகமாயிருக்கும். காட்டுக்கழுதையோ பட்டணத்தின் இரைச்சலை அலட்சியம் செய்துவிடும். பட்டணங்களில் பழக்கிய கழுதைகளை ஓட்டுகிறவர்கள் இருப்பார்கள். அவர்கள் தங்கள் சத்தத்தினால் கழுதைகளை அடக்குவார்கள். கழுதைகளும் அடங்கும். காட்டுக்கழுதைகளோ ஓட்டுகிறவனுடைய கூக்குரலை மதிக்கிறதில்லை. அது தன்னுடைய போஜனத்திற்காக மனுஷரை எதிர்பார்ப்பதும் இல்லை. அது மலைகளிலே தன் மேய்ச்சலை கண்டுபிடிக்கும். தன்னுடைய ஆகாரத்திற்காக சகலவித பச்சை பூண்டுகளையும் தேடித் திரியும். ஒரு வேலையும் செய்யாமல் தன்னிச்சையாய் சுற்றித் திரிகிற காட்டுக்கழுதை பச்சை பூண்டுகளை தேடித் திரிய வேண்டும். தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்கிற நாட்டுக்கழுதைக்கு பசுமையான புற்களும் சத்தான ஆகாரங்களும் அதை தேடி வரும். நாட்டுக்கழுதை தன் போஜனத்தை தேடி அலைந்து திரிய வேண்டியது இல்லை.